தேசிய சீர்திருத்த இயக்கத்திலிருந்து ஜெயசீலனின் வணக்கம். நீண்ட நாட்களுக்கு அப்புறம் இந்த வீடியோ பதிவை போட வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறதுனால இதை நம்ம வெளியிடுறோம். கொஞ்சமேனும் மனிதன் அப்படின்ற உணர்வு உங்களால் உணர முடிஞ்சிருக்குது அப்படின்னீங்கன்னா அவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்க. மனித இனத்திற்கு எதிராக தொடர்ந்து நோயின்ற பெயரால, தடுப்பூசின்ற பெயரால, போர்ன்ற பெயரால செய்யப்பட்டு கொண்டிருக்கின்ற, நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற படுகொலைகளை பற்றி எனக்கு நிச்சயமா அதனுடைய உண்மைத்தன்மைகளை ஆய்வு செஞ்சு தெரிஞ்சிக்க வேண்டி இருக்குது அப்படின்னு நம்புறவங்க மட்டும், தேவை இருக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்க. இதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை, தடுப்பூசி போட்டுட்டதுக்கு அப்புறம்தான் நமக்கு மரணங்கள் அதிகமாக நிகழ்ந்துட்டு இருக்கு, அதனால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் சரியான முறையில் அரசாங்கத்தாலேயோ எந்த நிறுவனங்களாலேயோ ஆய்வு செய்யப்பட வரதில்லை. அப்படி ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டால் அதை பற்றி யாருக்கும் அக்கறை இல்லை. சொன்னால் அதை பதிவு பண்ணுறதுக்கான ஏஇஎஃப்ஐ அப்படின்ற ஒரு சட்டப்பூர்வமான நடைமுறையை கூட இந்த அரசு ஒழுங்காக கடைபிடிக்கிறது இல்லை. அப்படிங்கிறத யாரெல்லாம் உண்மைன்னு நினைக்கிறீங்களோ, அது அப்படிதான் இருக்கு, அந்த உண்மையை தேடி தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது எனக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்க. எனக்கு இதை பற்றி எந்த அக்கறையும் இல்லை, தடுப்பூசினால மரணம் ஏற்படுறதில்ல, தடுப்பூசிங்கிறது ஆண்டவனோட வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லி கண்மூடித்தனமாக நம்புறவங்க யாரும் அதற்காக நோயின்ற பெயரால் ஏற்படுத்தப்பட்ட ஊரடங்கு உத்தரவுகள் எல்லாமே நியாயம் அப்படின்னு நினைக்கிறவங்கள எல்லாருமே இந்த வீடியோவை தயவுசெய்து பார்க்காதீங்க. இந்த வீடியோ கொஞ்சம் நீளமானதாக இருக்கும். ஏன்னா பழசை பற்றி கொஞ்சம் என்ன நடந்தது அப்படின்றத தெரிஞ்சிக்க வேண்டியது, நடக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன சொல்லப்பட்டது அப்படிங்கிறத கன்ஸ்பைரசி தியரின்னு சொன்னதும், அதுவே உண்மையாக நடந்து கொண்டிருப்பதும், அதெல்லாம் நம்ம நிகழ்காலங்களில் கண்கூட பார்த்துட்டு இருக்கிறதும், கடந்த காலங்களில் அனுபவித்ததையும் மறந்துட்டோம். அதை கொஞ்சம் நினைவுபடுத்திட்டு அதுக்கப்புறமா இனி நடக்க போகிற விஷயங்களை பற்றி பேசுகிறதும், அந்த விஷயங்களுக்கு, அந்த ஆபத்துகளை இருந்து நம்மளை எப்படி தற்காத்துக்கிறது அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம பேசினா தான் சரியாக இருக்கும். அதனால் எனக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு நேரமே இல்லைங்க. ஏதாவது 2 நிமிஷத்தில் சுருக்கமாக நறுக்குன்னு சொன்னீங்கன்னா நான் கேட்டுட்டு ஆஹா அப்படின்னு வியப்பை காட்டிட்டு என் வேலையை பார்ப்பேன், அடுத்த வேலை இருக்குதுங்க எனக்கு அப்படின்றவங்க தயவுசெய்து இந்த வீடியோவை பார்க்காதீங்க. கடந்த 2020 19 கொரோனா அப்படின்னு சொல்லி ஒரு நோய் இருக்கிறதா ஒரு செய்தியை பரப்புனானுங்க. இது மனிதனால் உருவாக்கப்பட்டது, ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு நோய்க்கிருமி, இதனால் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இழப்புகள் ஏற்படுது, சாவறாங்க அப்படின்ட்டு, சாவறதுக்கு முன்னாடியே சாவறாங்கன்னு சொன்னாங்க. செத்ததாக கணக்கு காட்டுறது, இந்த நோயினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன எதுங்கிறதெல்லாம் சரியான முறைக்கு மருத்துவ ஆய்வுகளை எதுவும் செய்யாமல் ஒரு ஊகமாக டிஜிட்டல் முறையில் உருவாக்கப்பட்ட ஒரு தோற்றத்தை நமக்கெல்லாம் காட்டி, இதுதான் வைரஸு, இந்த வைரஸால் இதுதான் கொரோனா வைரஸு, இந்த வைரஸால் பயங்கரமாக நோய் தொற்று ஏற்படுது, நோய் தொற்று ஏற்பட்டவங்களுக்கு சளி, இருமல், காய்ச்சல், மூட்டு வலி, கைகால் வலி, இடுப்பு வலி, தும்மல், இருமல் இதெல்லாம் வரும் அப்படின்னாங்க. இதெல்லாம் பருவ காலத்தில் வரக்கூடிய நோய்கள். இதுக்கு எதுக்கும் இத்தனை காலமாக பேர் கொடுக்காதனால இது எல்லாத்தையும் சேர்த்து பொதுவாக கொரோனா 19 அப்படின்ட்டு ஒரு நோய் பேரை வச்சு, அதுக்கு இந்த கிருமி தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு உருண்டையாக ஒரு கிருமியை காட்டி உங்களையெல்லாம், என்னையெல்லாம், நம்மளையெல்லாம் பயமுறுத்தினாங்க.
சரி, இந்த ஆய்வு மருத்துவ முறைப்படி, அதாவது அறிவியல், விஞ்ஞான மருத்துவம்னு சொல்றாங்க இல்லைங்களா? அந்த முறைப்படி தான் நடத்துனாங்களா? இந்த நோய் கிருமியால தான் நோய் பரவுது. இப்படி நோய் இந்த முறையில பரவுது. இந்த முறையில பரவுறதுனால இந்தந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுது. அப்படிங்கிறதுக்கான ஏதாவது அறிவியல் ஆய்வு முடிவுகள் வச்சிருந்தாங்களா? அத நம்ம கேட்டா குடுத்தாங்களா? அப்படின்னா நிச்சயமா இல்ல. இதெல்லாம் எதுவுமே இல்லாம தான் நோய் கிருமி இருக்குன்று ஒரு விஷயத்த பரப்பி, அதுக்கு சிகிச்சை அளிக்கிறோன்ற பேர் வழின்ட்டு ஸ்டீராய்டுகள குடுத்து பல பேர கொன்னாங்க. இந்த சாதாரணமான சளி, காய்ச்சல், இருமல், பருவகால நோய் மாரி வரக்கூடிய இந்த இன்ஃப்ளூயன்ஸா நோய்கள வந்துட்டு சரி பண்ணிக்கிறதுக்கான மருந்துகள், எளிமையா இருக்கக்கூடிய விலை குறைவான மருந்துகள தடை செஞ்சாங்க. கிடைக்காம, மக்களுக்கு கிடைக்காம. நம்ம உள்ளூர்ல பார்த்தீங்கன்னா, ஆனந்தையான்னு சொல்லிட்டு ஆந்திராவுல தயார் பண்ணி, அது ஆயுஷ் அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, அங்கீகாரமும் குடுத்தது. அவர வந்து கட்டுப்படுத்திட்டு, அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்துட்டு போயி, ஆராய்ச்சி பண்ணி, அது நல்ல மருந்து, நல்லா வேலை செய்யும். அப்படின்லாம் சொல்லிக் குடுத்தது. அதையும் வந்துட்டு யாருக்கும் கிடைக்காம பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஏன்னா இதெல்லாம் கிடைச்சு மக்கள் வந்துட்டு ரெக்கவர் ஆயி, இது சாதாரண இன்ஃப்ளூயன்ஸா வகை நோயி. அதாவது சாதாரண பருவ காலங்கள்ல மாற்றம் ஏற்படக்கூடியதால ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சமாச்சாரம். அப்படின்றதுனால மக்கள் வந்துட்டு அத தெளிஞ்சு போயிருவாங்க. நோயில இருந்தையும், நோய் பயத்துல இருந்தும் தெளிஞ்சு போயிருவாங்க அப்படின்ட்டு, இதெல்லாம் கிடைக்காம பார்த்துக்கிட்டாங்க. மக்களுக்கு போய் சேராம. இந்த ஆய்வு வந்துட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி கூட அந்த அவர நிறுத்தி கடத்திட்டு போய் ஒரு இடத்துல வச்சுட்டாங்க. மருந்துகள்லாம் குடுக்க விடாம பண்ட்டாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் அந்த மருந்த எடுத்துட்டு போயி ஆய்வு பண்ணி, நல்லா இருக்குது குடுக்கலான்னு சொன்னாங்க. ஆனா, அதுக்கப்புறம் அவர குடுக்கறதுக்கான எந்த வாய்ப்பையும் ஏற்படுத்தல. அதுக்கப்புறம் அந்த ம ம மருந்து மக்களுக்கு போய் சேரவே இல்ல. அப்படி கரெக்ட்டா இருக்குன்னா, இந்தியா முழுக்க என்ன உலகம் முழுக்க எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்த வேண்டியது தானே நம்ம வேலையா இருக்கும். இப்ப இந்தியா தான் வந்துட்டு தடுப்பு மருந்துகளின் தாயகம். அதுதான் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உலக நாடுகள் எல்லாத்துக்கும் தடுப்பு மருந்துகள தயார் பண்ற வந்துட்டு ஒரு அ இடமா உருவாக்கி இருக்கோம் அப்படின்னு பெருமையா இன்னைக்கு தடுப்பூசி, அலோபதி தடுப்பூசிக்கு மார்த்தட்டிக்கிற இந்த அரசாங்கங்கள், ஏன் அன்னைக்கு அத செய்யல? அப்படிங்கிறத நாம யோசிக்கணும். நம்ம கையிலேயே இருக்கிற மருந்த, பைசா செலவில்லாம ஒரு மனுஷன் குடுத்துட்டு இருந்தத, யாருக்கும் கிடைக்க விடாம பண்ணாங்க. இது மாரி தான் கவர்மெண்ட்டே வந்து ஹோமியோபதி மருந்தெல்லாம் வந்துட்டு வீட்டுக்கு வீடு வந்து குடுத்தாங்க. சித்தாவுல இருக்கக்கூடிய ஆ நிலவேம்பு கசாயம், பப்பாளி இலை கசாயம் இந்த மாதிரியான மருந்துகள் எல்லாம் வந்துட்டு வீட்டுக்கு கூட கொண்டு வந்து குடுத்தாங்க. ரொம்ப பெருமையா நெனச்சேன். பரவாயில்லையே இதெல்லாம் கூட செய்றாங்களே அப்டின்ட்டு. ஆனா, எதுவரையிலும் அதெல்லாம் இருந்தது அப்டின்னா, இவைங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அலோபதி தடுப்பூசி அப்டின்றத ஒண்ண கொண்டு வர வரலும் தான். அப்ப கொண்டு வர போறாங்க அப்டின்னு தெரிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் உடனே நிறுத்திட்டாங்க. அத கொண்டு வந்தானுங்க. அத கொண்டு வந்தா அத குத்திக்காம நீ வெளில போகக்கூடாது. அத குத்திக்கலைன்னா நீ வந்து உனக்கு ரேஷன் கிடையாது. அது குத்திக்கலைன்னா உனக்கு கல்வி கிடையாது. அத குத்திக்கலைன்னா உனக்கு வேலை கிடையாது. அத குத்திக்கலைன்னா உன் வூட்ட விட்டு வெளியில வரக்கூடாது. அப்படின்னு சொல்லி நோய் பரவுதுன்னு சொல்லி வீட்ட அடைச்சு பூட்டிட்டாங்க. தெருவ அடைச்சுட்டாங்க. உலகத்தையே அடைச்சுட்டாங்க. ஆமா. யாரும் வெளியில போகக்கூடாது. வெளியில போனா வெளுப்பாங்க. வண்டியில போனா வண்டிய புடுங்கி வச்சுக்கிட்டாங்க. கோடிக்கணக்கா ஃபைன்ற பேர்ல வசூல் பண்ணாங்க. வீட்லயே அடைச்சு வச்சிருந்தாங்க. இந்த சட்டவிரோத ஊரடங்குகள நோய்ன்ற பெயரால தான் செஞ்சாங்க. அதே நோய்ன்ற பெயரால தான் நிரூபிக்கப்படாத நோய்ன்ற பெயரால தான் அறிவியல் ரீதியா நிரூபிக்கப்படாத இவங்க சொல்ற விஞ்ஞான அறிவியல் ரீதியா நிரூபிக்கப்படாத நோயின் பெயரால் தான் தடுப்பூசியை கட்டாயப்படுத்தினாங்க. அதன் மூலியமா அத கட்டாயப்படுத்துறது, நிர்பந்தப்படுத்துறதுக்காக இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் எல்லாமே விதிச்சாங்க. அந்த நோயின்ற பெயரால விதிச்ச கட்டுப்பாடுகள இன்னும் இருக்குனாங்க. இது எல்லாமே செஞ்சது அப்படிங்கிறது கடந்த காலங்கள்ல 2020ல இருந்து தொடர்ந்து இன்னி வரலும் நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கும் நீங்க வெளிநாடுகளுக்கு போணும், எங்கேயாவது போணும் அப்படின்னா, நீங்க கட்டாயமா இந்த
ஊசி போட்ட சர்டிஃபிகேட்ல இல்லாம நீங்க எங்கேயும் போக முடியாது. உள்ளூர்ல, உள்நாட்டுல பயணம் பண்ணிட்டு இருக்கலாம் இப்ப. ஆனா அன்னைக்கு அதை எதையுமே செய்ய விடாம இருந்தாங்க. இந்த சான்றிதழ்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கட்டாயப்படுத்தியிருந்தாங்க. தடுப்பூசி போட்ட சர்டிஃபிகேட். நெறைய பேர் சர்டிஃபிகேட் போடுறதுக்கு விருப்பம் இல்லாம சர்டிஃபிகேட் வந்துட்டு போட்டதா வாங்கிட்டு போனதாகலாம் எனக்கு தகவல் வந்தது. சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்துட்டு ஒரு வகையில நமக்கு வேண்டான்னு ஒரு விஷயம் தோணுது அப்படின்னா, அத நேரடியா, நேர்மையா மறுக்கிறதுக்கு தெரியல. அதுக்காக உறுதியா இல்ல அப்படின்னா, அதுக்காக உறுதியா நிக்கிறது இந்த மாதிரியான போலியான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உறுதியா நிக்கக்கூடியவங்களையும் சேர்த்து உடைச்சு, இத மத்தவங்க மேல கட்டாயப்படுத்தி பிரயோகப்படுத்துறதும், இத பயன்படுத்தாமலேயே பயன்படுத்தி சிறப்பா இருக்கு அப்படின்ற மாரியான ஒரு பிம்பத்த ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பையும் அது உருவாக்கி இருக்கு. அப்படிங்கிறத நீங்க எத்தன பேர் உணர்றீங்க அப்படிங்கிறது தெரியல. அடுத்தது இந்த நோய் அப்படின்ற விஷயத்த தடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட தடுப்பூசிய உருவாக்குனதுல பெரும் பங்கு உலக நாடுகள் முழுதும் லட்சக்கணக்கான கோடிகளுக்கு விற்றது ஃபைசர் அப்படின்ற நிறுவனம். நம்ம இந்தியால கோவிஷீல்டுன்ற பேர்ல அந்த மருந்துகள் செலுத்தப்பட்டது. எல்லா ஆங்கில மருந்துகள், அதாவது எல்லா அலோபதி மருந்துகள்லயும் பக்க விளைவுகள் உண்டு அப்படிங்கிறது எல்லா மருத்துவர்களுக்கும் தெரியும். எல்லா அலோபதி பயனாளர்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும் அவசியம். நீங்க சாதாரண தலைவலி, காய்ச்சலுக்காக பயன்படுத்துற மருந்துகள்லயும் பக்க விளைவுகள் இருக்கு. பக்க விளைவுகள் இல்லாத அலோபதி மருந்துகளே கிடையாது. அப்படி இருக்கும்போது தடுப்பூசின்ற பெயரால அவசரமா எந்த விதமான நடைமுறைகளையும் நியாயமா கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகளையும் கடைபிடிக்காம பரிசோதனை முறையிலேயே உலகம் மக்கள் முழுவதும் பெரும்பாலான செலுத்தப்பட்டு பெரும்பாலானவர்கள் மேல செலுத்தப்பட்டு பரிசோதனை எலிகளாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் உலக மக்கள். இது வந்து பாத்தீங்கன்னா ஜெனோசைடு. மனிதர்களை வந்து பாத்தீங்கன்னா கொத்து கொத்தா கொல்றதுக்கு இந்த நோயின்ற பெயர்லயும், நோயின்ற தடுப்பூசின்ற பெயர்லயும் பல காலமா வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்குது. இந்தியாலயும் நடந்திருக்குது. உலக நாடுகள் முழுக்க நடந்திருக்குது. இப்ப ரீசெண்டா நடந்தது எல்லாத்துக்குமே இதுக்கப்புறம் இந்த தடுப்பூசிக்கு அப்புறமா ஏற்பட்ட இறப்புகளுக்கும், பக்க விளைவுகளுக்கும் ஏன் இப்படி ஆயிட்டோம் அப்படின்றதுக்கும் எந்த விதமான பதிவுகளையும் செய்யறதே இல்ல. ஏன்னா செஞ்சா உண்மை தெரிஞ்சிரும்ல. சில நாடுகள்ல அந்த மாதிரி செஞ்சு இந்த ஊசிகளை தடை பண்ணிட்டாங்க. நம்ம நாட்டுல தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வேலையை கூட செய்யறதுக்கு தயாரா இல்ல. ஏன்னா இவங்கெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவ்வளவு யோக்கியர்கள். மக்களை காப்பாத்துறதுக்காக தடுப்பூசி வந்துட்டு வரப்பிரசாதம்னு சொல்லி வாயில திணிச்சு அதனால ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு நாங்க பொறுப்பு இல்லைன்னு கையை தூக்கிடுவாங்க. ஆமா, நாங்க பொறுப்பு இல்லைன்னு சொல்றாங்க. மத்திய அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல ஜேக்கப் புலியல் போட்ட கேஸ்ல சொல்லியிருக்காங்க. ஆனா தமிழ்நாடு மாநில அரசாங்கம் இதை கட்டாயப்படுத்துறதுக்கு எங்களுக்கு சட்ட வழிவகை இருக்குது அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துறதுக்கான அந்த தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் 1939 பிரிட்டிஷ்காரனால இயற்றப்பட்ட அந்த சட்டத்தை காரணம் காட்டினாங்க. அந்த சட்ட பிரிவுகளை வந்துட்டு நீக்க சொல்லி தேசிய சீர்திருத்த இயக்கம் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வழக்கு தொடுத்து நடத்திட்டு இருக்கு. காமாட்சி சங்கர் அப்படின்ற நம்ம தேசிய சீர்திருத்த இயக்கத்தினுடைய செயலர் அந்த வழக்கை நடத்திட்டு இருக்கிறார். அப்ப இந்த மாதிரியான செயல்பாடுகள் இனிமேல் நடக்காதன்னா இனிமேல் நிச்சயமா நடக்கும். தொடர்ந்து இந்த நோயின்ற பெயராலையும் நோயை தடுக்கிறதுக்காக நமக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டிருக்கணும் அப்படின்ற சான்றிதழின் அடிப்படையில தான் நீங்க உங்களுடைய அனைத்து நடவடிக்கைகளும் கண்காணிக்கப்படும், தடுக்கப்படும். உங்களுடைய நடவடிக்கைகள் வந்து கட்டுப்படுத்தப்படும். இது எல்லாமே தொடர்ந்து நடக்கும். இதெல்லாமே ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்ல அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஜேக்கப் புலியல் கேஸ்ல வந்துட்டு போன 2022 வருஷம் 5வது மாசமே சொல்லிட்டாங்க. ஆனா அந்த தீர்ப்பை வந்துட்டு மதிக்கிறதுக்கு தயாரா இல்ல தமிழ்நாடு அரசாங்கம். இன்னும் வந்துட்டு இந்த தடுப்பூசி கட்டாயப்படுத்துறது நியாயமானது அப்படின்னு சொல்லி நான் என் பையனுடைய கல்வியை வந்துட்டு மறுக்கப்பட்டதற்காக போட்டிருக்கிற வழக்குல உயர் நீதிமன்றத்தில் அபிடவிட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க,
அது நியாயமானது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அந்த கட்டுப்பாடுகள் இருக்கு, அது நியாயமானது அப்படிங்கிறதுக்கான அஃபிடவிட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அப்ப பார்த்துக்குங்க. இனிமேல் வந்து இதை வலுப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கான நடைமுறைகள் வர 27ஆம் தேதி உலக நாடுகள் முழுசும் ஒரு மாநாடு நடத்துறாங்க. அதாவது உலக சுகாதார கூட்டம் அப்படின்னு ஒண்ணு நடத்தி உலக நாடுகள் முழுசும் இந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாடை உறுதி பண்றதுக்கு ஒரு முயற்சி நடக்குது. அது 27ஆம் தேதி சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கக்கூடிய ஜெனீவா நகரத்துல இந்த கூட்டம் நடக்க இருக்குது. அதை பத்தி நான் பின்னாடி சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த ஃபைசர் நிறுவனத்தினுடைய சிஇஓ கிட்ட 2021ல ஊடகவியலாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா பேட்டி எடுக்கிறாங்க. நீ இந்த தடுப்பூசி வந்துட்டு 100% வேலை செய்யும், நோயை பரவறதை தடுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் 80% என்ன 70% என்ன? இந்த தடுப்பூசி அப்படின்றது கொரோனா நோய் பரவலை எந்த விதத்திலையும் தடுக்கல அப்படிங்கிற உண்மையை நீ ஏன் மக்கள்கிட்ட இருந்து மறைச்ச? எல்லா நாடுகள்ல இருந்தும் லட்சக்கணக்கான கோடி வாங்கினியே, இதை நீ எப்ப திருப்பி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறியா? இந்த பாதிப்புகளை ஏற்படுத்தினதுக்காக குற்ற நடவடிக்கைகளுக்கு நீ உடன்படுறதுக்கு தயாரா இருக்கியா அப்படின்னு சொல்லி பல கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. இது ஆங்கிலத்தில் இருக்கும். இந்த வீடியோனுடைய மேல தமிழ் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கும். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மை என்னன்னு புரியும். இந்த ஃபைசர் நிறுவனம் மட்டுமில்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தடுப்பூசி நிறுவனங்களுமே இது மாதிரியான பொய்யான ஒரு தகவலை சொல்லித்தான் மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நீங்க உணர முடியும். அதுல மிகப்பெரிய ஊழல் அப்படிங்கிறது உலகம் முழுசு நடந்திருக்கிறது அப்படிங்கிறது மனிதர்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதமா இதை பயன்படுத்தணும். மனிதர்களுடைய இனப்பெருக்கத்தை கட்டுக்குள்ளார குறைக்கிறதுக்கும் கட்டுக்குள்ளார வச்சுக்கிறதுக்குமான ஒரு ஆயுதமா இதை பயன்படுத்தணுன்ற ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி இதுல அடங்கி இருக்குது அப்படிங்கிறத நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னா புரியும். இந்த வீடியோவை பாருங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ வரும். அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். Mr. Bourla, can I ask you, when did you know that the vaccines didn't stop transmission? How long did you know that without saying it publicly? Thank you very much. I'm sorry. Answer that question. I mean, we now know that the vaccines didn't stop transmission, but why did you keep it secret? You said it was 100% effective, then 90%, then 80%, then 70%. But we now know that the vaccines do not stop transmission. Why did you keep that secret? Have a nice day. I won't have a nice day until I know the answer. Why did you keep it a secret that your vaccine did not stop transmission? Is it time to apologise to the world, sir? To give refunds back to the countries that poured all their money into your vaccine that doesn't work, your ineffective vaccine? Yeah, you have a little bit around. Are you not ashamed of what you've done in the last couple of years? Do you have any apologies to the public, sir? Are you proud of it? You've made millions on the backs of people's entire livelihoods. How does that feel to walk the streets as a millionaire on the backs of the regular person at home in Australia, in England, in Canada? What do you think about on your yacht, sir? What do you think about on your private jet? Are you worried about product liability? Are you worried about myocarditis? What about the sudden deaths? What do you have to say about young men dropping dead of heart attacks every day? Why won't you answer these basic questions? No apologies, sir? Do you think you should be charged criminally for some of the criminal behaviour you've obviously been a part of? How much money have you personally made off the vaccine? How many boosters do you think it'll take for you to be happy enough with your earnings? Nothing? Who did you meet with here in secret? Will you disclose who you met with? Who did you pay commissions to? In the past, Pfizer has paid $2.3 billion in fines for deceptive marketing. Have you engaged in that same conduct again? Are you under investigation like you were before for your deceptive marketing, sir? If any other product in the world doesn't work
as promised, you get a refund. Should you not refund to countries that laid out billions for your ineffective vaccine? Are you used to only sympathetic media, so you don't know how to answer any questions? இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் நீங்கள் இந்த ஃபைசர் நிறுவனத்தினுடைய சிஇஓ பதில் சொல்லாமல் நியாயமான கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் எப்படி போனார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ அரசாங்கன்ற பேரில் அதில் வேலை செய்கிறவங்கள அவங்களுடைய உயரதிகாரிகள் எதையோ சொன்னாங்க அப்படின்றத கேட்டுட்டு அது அடுத்தவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது, அது வந்துட்டு கொடுமையானது, அதை நாம் செய்யக்கூடாது, சட்டவிரோதமானது அப்படின்றத உணராமல் கண்மூடித்தனமாக தன்னுடைய உயரதிகாரிகள் சொல்லிட்டாங்க, அரசாங்கம் சொல்லிடுச்சின்னு சொல்லிட்டு இந்த பணியாளர்கள், பொது பணியாளர்கள் இருக்காங்க இல்லைங்களா, கவர்மெண்ட் வேலைக்காரங்க, நம்ம வேலைக்காரங்க, அவங்கெல்லாம் வந்துட்டு கண்மூடித்தனமாக கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் எப்படி செயல்படுறாங்க, அதற்கான அடிப்படை என்ன அப்படின்றது, இந்த மனித குணத்தில் இந்த மாதிரியான ஒரு அடிமைத்தனத்தை எப்படி விதைக்கிறாங்க, விதைக்கிறது மூலிமா எப்படி அவங்கள செயல்பட வைக்கிறாங்கன்றதுக்கான ஒரு ஆய்வு நடத்தினாங்க. அந்த ஆய்வினுடைய ஒரு வீடியோ இந்த வீடியோ. இதில் இந்த ஆய்வுக்காக ஒரு நபரை கூப்பிட்றாங்க. என்ன ஆய்வுன்னு சொல்கிறது இல்லை, ஆனால் நான் காசு கொடுக்குறேன் இந்த வேலையை செய்யணும்னு சொல்கிறாங்க. அவங்க வர்றாங்க. அந்த ஆய்வில் பார்த்தீங்கன்னா கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். அந்த கேள்விகளுக்கு வந்துட்டு எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர் மறைவாக அடுத்த ரூமில் இருப்பார். அந்த கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லலை அல்லது அவர் சொன்ன பதில் தவறாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அவர் மேலே மின்சாரத்தை பாய்ச்சணும். அது ஒவ்வொரு கேள்விக்கும் பார்த்தீங்கன்னா தவறாக பதில் சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி அல்லது பதில் சொல்லாமல் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வோல்டேஜை ஒவ்வொரு முறையும் அதிகப்படுத்திக்கிட்டே போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்காக அவர் அந்த வேலையை செய்யும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே தாங்க முடியாத வலி ஏற்படுறதுனால எதிர்த்தரப்புல இருந்து சத்தம் வருது, கத்துறாரு. அவர் ஐயோ இது கத்துறாரு, இது எப்படி நான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கொஞ்சம் மனசாட்சி இடிக்கிறப்ப அப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவர் சொல்கிறாரு, இல்லை நீ பண்ணு, ஆய்வை தொடர்ந்து பண்ணு அப்படின்றாப்புல. உடனே மறுபடியும் தொடர்ந்து பண்ணுறாப்புல. ஒரு கட்டத்தில் இதுக்கு இந்த மாதிரி நான் பண்ணுறது எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் பண்ண மாட்டேன்றாப்புல. இது யார் பொறுப்பேற்றுக்குவாங்கன்னு கேட்குறாரு. உடனே அவர் இதுக்கெல்லாம் நான் பொறுப்பேற்றுக்கிறேன், நீ தொடர்ந்து பண்ணுவோம் வேலையை அப்படின்றாரு. உடனே அவர் தொடர்ந்து அந்த வேலையை பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்த்தரப்புல இருந்து சத்தமே வரல. அவர் பயந்துட்டு அவர் ஏதோ செத்து போயிட்டாரா, அவர்கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ இது மாதிரி இந்த வீடியோ போகும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, தன்னுடைய சுயநலத்துக்காக, தனக்கு ஏதோ ஆதாயம் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக மனிதர்களுக்கு, சக மனிதர்களுக்கு தீங்கிழைக்கிறத தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அதை தொடர்ந்து செய்யறத எப்படி நடைமுறைப்படுத்துறாங்க வேலைன்ற பெயரால அப்படின்றது இந்த வீடியோவில் உங்களுக்கு புரியும். இந்த வீடியோவை பாருங்க. Psychologist Stanley Milgram had also looked at how we respond to authority. In order to understand how people were induced to obey unjust regimes and participate in atrocities such as the Holocaust, he set up an experiment. Volunteers were told they were taking part in scientific research to improve memory. Would you open those and tell me which of you is which, please? Teacher. Where? Teacher. Separated by a screen, the teacher would ask the learner questions in a word game and administer an electric shock when the answer was incorrect. He was told to increase the voltage with each wrong answer. Cloud. Horse. Rock. House. Answer. Wrong. 150 volts. Answer. Horse. Oh. Experiment. That's all. Get me out of here. Get me out of here, please. Continue, please. Go right on. I refuse to go on. Let me out. You refuse to go on? The experiment requires you continue, teacher. Please continue. Participants didn't know that the learner was really an actor and the so-called shocks harmless. You're going to get a shock. 180 volts. Oh. I can't stand the pain. Let me out of here. Can't stand it. I'm not going to kill that man there. I mean, who's going to take the responsibility if anything happens to that gentleman? I'm responsible for anything that happens here.
Continue, please. All right, next one, slow. Walk, dance, truck, music. Two-thirds of volunteers were prepared to administer a potentially fatal electric shock when encouraged to do so by what they perceived as a legitimate authority figure. In this case, a man in a white coat. 375 volts. I think something's happened to that fellow in there. I don't get no answer. He was hollering a less voltage. Can't you check in and see if he's all right, please? Milgram's findings horrified America. They showed that decent American citizens were as capable of committing acts against their conscience as the Germans had been under the Nazis. அடுத்தது இந்த மாதிரியான கட்டுப்பாடுகளை இனி உலகம் முழுசும் செய்யறதுக்காக தான் 60,000 கோடி ரூபாய் வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உலகத்திலிருந்து இந்தியாவிலிருந்தோ அல்லது இந்தியாவினுடைய உட்பகுதிகளுக்கோ செல்வதற்கு இந்த தடுப்பூசி அப்படின்ற அடிப்படையில் பாஸ்போர்ட் நீ வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் பாஸ்போர்ட். நீங்கள் தடுப்பூசி போட்டிருந்தா தான் உலக நாட்டில் எங்கேனாலும் பயணம் பண்ண முடியும் அப்படின்றது ஏற்கனவே வந்துட்டு ஒரு இவனுங்க இந்த WHO வேர்ல்டு ஹெல்த் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்கி வச்சுருக்கானுங்க. இதை யார் உருவாக்குனா WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்றவன் யார் அப்படின்னா இவன் ஒரு என்ஜிஓ. சுவிட்சர்லாந்து நாட்டில் ஜெனீவான்ற நகரத்தில் இந்த என்ஜிஓ இருக்குது. இங்கே தான் வர 27ஆம் தேதி இந்த உலக சுகாதார கூட்டப்பட இருக்குது. 27ஆம் தேதி மே. அந்த கூட்டத்தில் இந்த பாஸ்போர்ட், வேக்சின் பாஸ்போர்ட், அதாவது தடுப்பூசி போட்ட சான்றிதழ் இல்லாமல் நீங்கள் எங்கேயும் பயணம் பண்ண முடியாது. முக்கியமாக ஒரு நாட்டிலேருந்து வேறு நாட்டுக்கு. இது வேறு நாட்டுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வீட்டிலேருந்து வெளியிலேயே வரக்கூடாதுன்னு சொல்லி சொன்னானுங்க. அதே தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலக நாடுகளுக்காக அப்படின்னு சொல்லி கொண்டு வருவானுங்க. ஒரு நாட்டிலேருந்து ஒரு நாட்டுக்கு போகிறதுக்கு அப்படிங்கிறது மட்டும் இல்லை, உள்ளூர்ல இருந்து வீட்டிலேருந்து வெளியில் போகிறதுக்கு கூட இது தேவை அப்படின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்கான முயற்சி இது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதை உலக நாடுகள் முழுசும் சேர்ந்து கையெழுத்து போட்டு ஒத்துக்கிறதாமா. ஒரு என்ஜிஓ ஒவ்வொரு நாட்டினுடைய இறையாண்மையை மீறி இதை மாதிரியான கட்டுப்பாடுகளை விதிக்கிறதுக்கு ஆணையிட முடியுமா? அதாவது கட்டாயப்படுத்துறதுல கையெழுத்து போட்டால் நீ உன் நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ஆகணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்னா மற்ற நாட்டுக்காரன்லாம் உங்கள் நாட்டுக்கு வரமாட்டான், உன் நாட்டிலேருந்து பொருள் வாங்க மாட்டான், உன் நாட்டுக்கு பொருள் அனுப்ப மாட்டான், இப்படியான்ற ஒரு கதையெல்லாம் பண்ணுவானுங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு எக்கானமிக் ஃபோரம் அப்படின்ற ஒரு உலக பொருளாதார குழு. Remember that whole New World Order thing? Baseless conspiracy theory that doesn't exist. Unless globalists talk about it in a positive context, then it suddenly does exist. Well, that thing that doesn't exist was just announced at Davos yet again. Here at WEF, I believe we're discussing, there's a lot of discussion about what the new world order will be. I hope this time round, once we're building this new world order. So what's the new world order going to look like in reality? Well, we don't have to guess, because at Davos they keep telling us every single time they open their mouths. A 5-minute city. So when I'm looking at this, it's a grid infrastructure. Yeah, so basically the way it works is it's 170 kilometers long, 200 meters wide, 500 meters high. Wow. The height is from the sea level. Yeah, looks like a high-rise prison. All privately owned cars banned. Virtually no traffic. You can go to different places very efficiently without using cars. There are no cars. Not one single car? It's going to be different types of transportation. A digital ID database tracking who's been vaccinated and who hasn't. You need to know who's been vaccinated and who hasn't been. Some of the vaccines that will come on down the line will be multiple. There'll be multiple shots. So you've got to have, for reasons to do with the healthcare more generally, but certainly for a pandemic or for vaccines, you've got to have a proper digital infrastructure. Implanted brain chips. I do believe that within many of our lifetimes, we'll see healthy people using implanted brain technology as well. Ingestible chips that send wireless signals to authorities when someone has complied with taking a pharmaceutical product. It is basically biological chip that it is in the tablet. And once you take the tablet and dissolves into your stomach, sends a signal that you took the tablet. So imagine the applications of that, compliance. The insurance companies to know that the medicines that patients should take, they do.
take them. Absolutely deranged, and they call us the crazies. A new COVID-scale pandemic. The odds, in my view, are better than 50-50 that there will be a COVID-scale problem within the next 15 years. Can't wait for that one. The total elimination of free speech under the bullshit excuse of combating hate and misinformation. Because what qualifies as hate speech, as illegal hate speech, which you will have soon also in the US. I think that we have a strong reason why we have this in the criminal law. We need the platforms to simply work with the language and to identify such cases. The alphabet lobby subverting all culture. Normalizing LGBTQ folks, including us in all stories. So that's the other piece that I think is really important. And we've worked really closely with Hollywood on this. More unhinged climate hysteria to reduce your living standards, which they spout after having arrived to lecture you about it on luxury private jets. Of the land and creating the droughts and melting the ice and raising the sea level and causing these waves of climate refugees predicted to reach 1 billion in this century. Look at the xenophobia and political authoritarian trends that have come from just a few million refugees. What about 1 billion? We would lose our capacity for self-governance on this world. We have to act. That's what the New World Order is. In their own words, totalitarian garbage. That's what this world government, which nobody frigging voted for, seeks to impose, and they hide it all in plain sight. They're trying to build a prison for you and me to live in. We have to act. இந்த குழு வந்து பாத்தீங்கன்னா இதுல எல்லாமே இவனுங்களும் இதே ஆளுங்க தான். இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல எல்லா நாடுகளும் 169 நாடுகள் உறுப்பு நாடுகள்ன்றானுங்க இல்லைங்களா, அது மாதிரி இவனும். சரி, இந்த WHO யாரா பணம் கொடுக்குறான் அப்படின்னா பாத்தீங்கன்னா இந்த பில்கேட்ஸு, இந்த ஃபைசர் நிறுவனம், கேவி ஃபவுண்டேஷனு, ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் அப்படின்ற பேர்ல எல்லாம் வச்சிட்டு இருக்கிற இந்த தடுப்பூசி தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களின் அறக்கட்டளைகள் மூலமா தான் பெரும்பாலும் அந்த உலக நாடுகள்லாம் கொடுக்குற பணத்தை விட பெரும் பணத்தை இவனுக்கு கொடுக்குறானுங்க. எதுக்காக கொடுக்குறானுங்க? இனிமேல் WHO அங்கீகரித்த தடுப்பூசிகள் மட்டும்தான் தடுப்பூசிகளாக கருதப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொண்டு வர போறானுங்க. வேற எந்த தடுப்பூசியும் தடுப்பூசியை கருத முடியாது அப்படின்ட்டு. அப்ப இதை வந்து ஒரு சென்ட்ரல் ஹப்பு, நானா வந்துட்டு ஆத்தரைஸ்டு பர்சன். இப்ப தடுப்பூசி போடாதவன் யாரும் வெளியில போகக்கூடாது அப்படிங்கிறத கட்டுப்பாடா கொண்டு வருவானுங்க. இந்த கட்டுப்பாடுகளுக்குள்ளார வராத நாடுகளை இந்த மாதிரியான சிக்கலுக்கு ஆள்படுத்துவானுங்க. எப்படி? நான் தடுப்பூசி போடுறது எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்றாங்க இல்லைங்களா, அவங்களெல்லாம் என்ன பண்ணாங்க, நீ வீட்டை விட்டு வெளியில் வராத, உனக்கு ரேஷன் கிடையாது, நீ பயணம் பண்ண முடியாது, நீ படிக்க முடியாது, நீ வேலை செய்ய முடியாதுன்னானுங்க இல்லையா. அதே மாதிரி ஒரு நாட்டை பல நாடுகள் சேர்ந்து ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாக்குவானுங்க. ஸோ அந்த நிர்பந்தத்துக்கு நாம் ஆளாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அதெல்லாம் வரலன்னா இவனுங்களால எப்படி வந்துட்டு அரசியல் கட்சி வச்சு ஆட்சி மக்களுக்கான ஆட்சி நடத்துறதா சொல்லி கட்சியை வச்சு ஆட்சி நடத்திட்டு இருக்கிறவன் எவன் வந்துட்டு இதுக்கு உடன்படுவான்? உடன்பட மாட்டான். அப்ப கட்சியை வச்சு ஆட்சி நடத்திட்டு இருக்கிறவன் எல்லாருமே இதுக்கு உடன்பட்டு மக்களை அடிமைப்படுத்தி தடுப்பூசியின் மூலயமா கட்டாயமாக கட்டுப்படுத்தி வரக்கூடிய செயல்முறைகளை சட்ட ரீதியாக உலகம் முழுதும் எப்படி சட்ட ரீதியாக உலகம் முழுதும் இதை செய்யறதுக்கான வேலையை இந்த கூட்டத்தில் முடிவெடுத்து இறுதி பண்ண போறானுங்க. இதெல்லாம் நிறுத்த முடியுமா அப்படின்னா, இவனுங்க போய் கையெழுத்து போட்டு இதை எக்ஸிக்யூட் பண்றதெல்லாம் நிறுத்த முடியாது நாம. ஆனா ஒண்ணு பண்ண முடியும், இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் மீண்டும் விதிக்கப்பட்டா அதுக்கு நான் கட்டுப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி உறுதியா நிக்க முடியும். வீட்டுல அடைச்சி வச்சிருந்தவங்களாம் இப்ப ஒரு கதை இருக்குது, பன்னி இருக்கும், பன்னி எல்லாத்தையும் போட்டு அடைச்சி வச்சுட்டு திறந்து விட்டீங்கன்னு வச்சுங்க, எது எங்க போகுதுன்னு தெரியாது, பிச்சுட்டு ஓடும், திறந்து விட்டா போதும்ன்ட்டு. அந்த மாதிரி நம்மளெல்லாம் வந்து அடைச்சி வச்சு இருந்துட்டு திறந்து விட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டப்ப குடுன்னு ஓடணும். ஓடினப்ப நிறுத்தி வச்சு சர்டிஃபிகேட் இருந்தால் தான் குத்திக்கிட்டு வந்தால் தான் வெளியில் ஓட முடியும் அப்படின்னு சொன்னப்ப, ஐயோ இத்தனை நாளாக நம்ம உள்ளார உட்கார வச்சதுனாலே இவ்வளோ இழப்பு ஏற்பட்டுருச்சு, அதனால இனிமேல் குத்திக்கு சொன்னாலும் சரி பொத்திக்கு சொன்னாலும் சரி அதை செஞ்சுட்டே நாம் போவோம் அப்படின்னு சொல்லி அதை கம்ப்ளை பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு அடிபணிஞ்சு போகிறீங்கல்ல, அதுக்கு ஒத்துழைக்கிறீங்கல்ல,
அப்படி ஒத்துழைச்சிங்க அப்படின்னா ஏற்கனவே வந்துட்டு அவனுங்க கட்டுப்படுத்தி வச்சிருந்தப்ப நீங்க உட்கார்ந்துட்டு இருந்தீங்களா, அதே மாதிரி நீங்க அதை எதிர்த்து இதை நான் செய்ய முடியாதரான்னு உங்களால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டு உறுதியா நின்றுருந்தா இன்னைக்கு இந்த ஊரடங்கு கட்டுப்பாடுகளோ அல்லது தடுப்பூசி கட்டுப்பாடுகளோ கட்டாயங்களோ எதுவுமே நிகழ்ந்திருக்காது. அப்படி மீண்டும் நிகழ்வதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் சட்டப்படியாக உருவாக்கப்பட்டதுக்கான வாய்ப்பு இப்ப நடந்துட்டு இருக்கு உலக நாடுகள் முழுதும். இதை தடுக்கணும் அப்படின்னா நாம இந்த மாதிரியான கட்டுப்பாடுகளை விதிக்கப்படும் போதே அதை கடைபிடிக்க மாட்டேன் அப்படின்னு உறுதியா நிக்கணும். அதற்கான எந்த பாதிப்பு வந்தாலும் நான் அதை சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன்னு சொல்லி எல்லாரும் நின்னீங்கன்னா அப்ப பாதிப்பு இதுல இருந்து விலகிடும். ஆனா நான் பாருங்க பக்கத்து இடத்துக்குலாம் போயிட்டான், அவன் போட்டான் இவன் போட்டான், நான் மட்டும் ஏன் போடாம இருக்கணும், நான் போட்டதாவாவது சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். நான் அப்படியெல்லாம் ஏமாற்ற முடியாது இனிமேல். அதுக்கும் எல்லாம் செக் அடிச்சு எல்லாம் குத்திட்டு இழுத்துக்கிட்டு சாகணும், இல்லைன்னா மொத்தமா சாகணும். பொட்டு பொட்டுன்னு உளுந்து புழு பூச்சி மாதிரி சாவறான். நல்லா குழந்தைங்க முதல் கொண்டு வயசானவங்க வரலும் இளைஞர் முதல் கொண்டு புரோட்டா சாப்பிட்டா சாவறாங்க, பிரியாணி சாப்பிட்டா சாவறாங்க, உடலுறவு செஞ்சா சாவறாங்க, உடல் பயிற்சி செஞ்சா சாவறாங்க, நடைப்பயிற்சி செஞ்சா சாவறாங்க, ஒண்ணுக்கு போனா கூட சாவறாங்க. ஆனா இந்த சாவுக்கும் தடுப்பூசிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த சாவுக்கும் கொரோனாவுக்கும் தான் சம்பந்தம் அப்படின்னு சொல்லுவானுங்க. ஆனா இந்த கொரோனாவை தடுக்காது இந்த தடுப்பூசி அப்படின்னாலும் அதை போட்டுதான் ஆகணும் அப்படிம்பானுங்க. ஸோ இதெல்லாமே தொடர்ந்து நடக்கும். இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டானுங்க. 4ஆம் தேதி தேர்தல் ரிசல்ட்லாம் வந்ததுக்கப்புறம் அமோகமாக மறுபடியும் கச்சேரி ஆரம்பிச்சிருவாங்க. 27ஆம் தேதி கையெழுத்து போட்டு பாஸ் பண்ணிடுவானுங்க. எல்லா மக்களுக்கும் நெருக்கடி ஆரம்பிக்கும். இந்த நெருக்கடியிலிருந்து நாம விடுபடணும்னா உறுதியா நிக்கணும். இந்த தேவை இருக்கு. இல்ல நான் வந்துட்டு அப்படியே சைட்ல பூந்து அண்ணாண்ட போயிடுவேன் அப்படின்னா இனிமேல் யாரையும் காப்பாற்ற முடியாது. இதற்காக உறுதியாக போராடி கொண்டிருக்கக்கூடிய எங்களை போன்ற தேசிய சீர்திருத்த இயக்கத்தின் போன்ற இயக்கத்தில் இல்லாத பல தனிப்பட்ட நபர்களாக நின்று போராடிட்டு இருக்கிறாங்க மனிதர்களை போன்ற மனிதர்களும் பாதிக்கப்படுவாங்க. நாளைக்கு மனித சமுதாயத்துல இவ்வளோ லட்சக்கணக்கான ஆண்டுகளாக பரிணாம வளர்ச்சி அடைந்து உடலில் எதிர்ப்பு சக்தியோட இயற்கையான எதிர்ப்பு சக்தியோட வாழக்கூடிய மனிதர்கள் அனைவருமே பாதிக்கப்படுவாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது ஒரு மருந்தை உள் செலுத்திக்கிறதுனால ஏற்படுறதில்ல. இது பல லட்சக்கணக்கான ஆண்டுகளாக நம்ம உடல்லையே வந்துட்டு பரிணாம வளர்ச்சியின் மூலமாக அந்த அறிவை இந்த உடல் பெற்றிருக்கு. எந்த விதமான புது விதமான நோய்கள் எது மனிதர்களால் பரப்பப்பட்டாலும் சரி அல்லது இயற்கையான முறையில் பரவினாலும் சரி அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் இந்த உடலுக்கு மனித உடலுக்கு நிச்சயமா இருக்கு. அது தடுப்பூசின்ற பேரால போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இம்யூன் இம்ப்ரிண்ட் அப்படின்ற வகையில தடுப்பூசி போட்டவங்க இந்த தடுப்பூசி போடாம இயற்கையான நோய் எதிர்ப்பாற்றல் இருக்கிறவங்க அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த மாறின கொரோனா உருமாறிய கொரோனா அப்படின்றானுங்க இல்லைங்களா, அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பாற்றலோட தடுப்பூசி போடாதவர்களுக்கு இயற்கையான எதிர்ப்பாற்றல் அதை தடுக்குது, பாதுகாக்குது. இது அந்த மனிதன் உயிரோடு இருக்கிறவர்களும் தொடர்ந்து செய்யும். ஆனா தடுப்பூசி போட்டுக்கிட்டவங்களுக்கு அந்த மாதிரியான பாதிப்புகள் மாறுபட்ட இதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பார்த்தீங்கன்னா தடுக்க முடியறதில்ல அப்படின்னு சொல்லி இந்த நவீன அறிவியல் ஆய்வு முடிவுகளே வந்திருக்குது. இந்த ஆய்வு முடிவு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்துல இருக்கக்கூடிய ஒரு நாட்டினுடைய உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, அதாவது கோர்ட் ஆஃப் அப்பீல் அப்படின்ற ஒரு தீர்ப்புல வழங்கப்பட்ட அறிவியல் ஆய்வு முடிவுகள் அதை அந்த நீதிமன்றம் ஏற்றுக்கிட்டு இந்த கட்டுப்பாடுகள் பார்த்தீங்கன்னா இது செல்லாது, இதை கடைபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு இராணுவ வீரர்கள் ஒரு 4 பேர் போட்ட வழக்கில் அந்த கட்டுப்பாடுகள் முறையற்றது, தடுப்பூசி கட்டாயம் இல்லை அப்படிங்கிறத உறுதி பண்ணியிருக்கு. அதையே தான் நம்ம ஜேக்கப் புலியல் கேஸ்லையும் உச்ச நீதிமன்றம் உறுதி பண்ணியிருக்கு. இதையெல்லாம் உடைச்செறியக்கூடிய மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியை இந்த 27ஆம் தேதி
நிகழ்த்தவிருக்காங்க. வேர்ல்டு ஹெல்த் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட்டுன்னு கொண்டு வர போகிறாங்க. அந்த வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளியில் இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனை, இந்த வேர்ல்டு ஹெல்த் ரெகுலேஷனை எதிர்க்கிறதுக்காக நாம் நம்மளுடைய எல்லா பதிவுலையும் வர 27ஆம் தேதி திங்கட்கிழமை மே 27, 2024 திங்கட்கிழமை அன்னைக்கு காலையிலேருந்து சாயங்காலம் நைட்டு வரலும் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேகில் கிக் WHO அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை வந்துட்டு எல்லாரும் வெளியிடணும். ஹேஷ்டேக் எப்படி பண்ணணுங்கிற டெஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது. ஹேஷ் அப்படின்றது இப்படி ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ அந்த சிம்பிள் அதுக்கு தொடர்ச்சியாக KICKWHO அப்படின்னு உங்களுடைய எல்லா பதிவுகள்லையும் போடுங்க. டெலிகிராமு, ஃபேஸ்புக்கு, யூடியூப்னுடைய கமெண்ட்டு, உங்களுடைய வாட்ஸ்அப்பு ஸ்டேட்டஸு, டெலிகிராம் அப்படின்ற ஒரு ஆப்பில் இருக்கக்கூடியது எல்லா கம்யூனிகேஷன்லேயும் இந்த விஷயத்தை நீங்கள் பதிவு பண்ணுறது மூலிமா இது யார் யாரெல்லாம் நீங்கள் இதுக்கு ஒத்துழைக்கிறீங்க அப்படிங்கிற செய்தி இது வைரலாகும், இது பரவும். இதன் மூலிமா மக்கள் விழிப்படைவாங்க. இதற்காக நிறைய ஓட்டெடுப்புகள்லாம் நடந்துட்டுருக்கு. அதில் நம்மளுடைய பங்களிப்பாக இதையும் நம்ம செய்வோம்னு சொல்லி கேட்டுக்கிறேன். என்னை இது சம்பந்தமாக தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா என்னுடைய அலைபேசி எண் tnrm.in அப்படின்ற இணையதளத்தில் இருக்குது. அந்த அலைபேசி எண்ணில் என்ன தொடர்பு கொள்ள முடியும். இணைந்து செயல்படுவோம், மனித குலத்தை காப்போம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.